வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம பிரண்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த தொக்கு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முதல்ல இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3 கப் அளவுக்கு பிரண்டை, பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு, வெல்லம் ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பிரண்டை, பச்சை மிளகா, புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, பிரண்டை, பச்சை மிளகா, புளி, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். வானொலி சூடானதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றினாதான் இந்த தொக்கு நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரண்டை விழுதை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த தொக்கு நல்லா எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா தொக்கோட கலந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அதே சமயம் தொக்கும் வந்து நம்ம வானலியில் இப்படி ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த தொக்கை நீங்கள் இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.